தாவேக்கானது ஒரு சின்ன கட்சி, இது புதிய கட்சி, அவங்க வளரணும். எனக்கு இந்த இடத்துல பாயிண்ட்ல எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை, அவங்க வளரட்டும். சின்ன கட்சி தான். ஆமாம், வளரட்டும். அது சின்ன கட்சின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு துணிவு இருந்தால் ஏதாவது உங்களோட பொதுக்கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் அந்த கூட்டத்துக்குள்ள வெளில போயிட்டு வந்து பாருங்க. சின்ன கட்சின்னு நான் நீங்கள் சொல்லுங்க, அப்புறம் நாங்கள் நீங்க சொன்னதை தான் நான் மாற்றி சொல்லிட்டேன். அதான் நான் மாற்றி சொல்லிட்டேன். நான் வந்து டே அப்படின்னு சொல்லிட்டு சாரி பிரதர்னு சொன்னா டே எடுத்துக்கூடாது, சாரி பிரதர் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதான் செகண்ட். இப்போ ரெண்டாவது வந்து அந்த கட்சியோட கட்டமைப்பை அவங்க வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பூத் லெவல் வாலண்டியர்ஸ், கூட்டணி நிர்வாகிகள் அவசியம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே எது தெரியுமா ரொம்ப அவசியம்? அந்த கட்சிக்கு மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, மக்கள் அந்த கட்சி மேலே வச்சிருக்க நம்பிக்கை, மக்கள் அவங்களுக்கு கொடுக்குற மேண்டேட். இது வந்து மக்களுக்கு மறந்து போச்சு. நான் சொல்கிறது அரசியல்வாதிகளுக்கு இது மறந்து போச்சு. அரசியல்வாதிகள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? எல்லா பூத்துலேயும் 4 வாலண்டியர் இருக்கானா? அவனை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்களா? அவனுக்கு போக வேண்டியதெல்லாம் கரெக்டாக போயிடுச்சா? வார்டுக்கு போக வேண்டியதெல்லாம் போயிடுச்சா? ஸ்வீட் பாக்ஸ்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் கரெக்டாக ஸ்ட்ரீட் ஃபிக்ஸ் கொடுத்தாச்சா? எல்லாரையும் அமைக்காச்சா? இப்போ மக்களை ஏமாத்துற மாதிரி வாக்குறுதி கொடுத்தாச்சா? இப்போ ஆட்சி அமைச்சிடலாம். இந்த நிலைப்பாடு வந்து நிற்கிது பாருங்க. இது ஒரு பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கு. இது எல்லாத்தையும் அழிச்சிடுங்க. எப்படி இந்த அரசியல், இந்த ஜனநாயகம் உருவாச்சு? மக்கள், இந்த மக்களில் பெருவாணி ஆளர்கள் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினச்சி இவன் நம்மளை ஆளணும்னு நினச்சாங்கன்னா அவனுக்கு அந்த மேண்டேட்டை கொடுத்தாங்கன்னா அவன் ஆளலாம்.